அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பரலோக கூட்டத்துக்கு மத்தியில் நம்ம ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? நான் வீட்டில் நீங்கள் குடும்பத்தோடு இருந்திருப்பீங்க. இங்கே வந்து தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையோடு கூட நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோம். சரியா? இந்த இடத்துல கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து உலகம் கொடுக்க முடியாதது, உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சந்தோஷத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். உலகம் வந்து காணக்கூடியதை கொடுக்குது, ஆண்டவர் கொடுக்குறது காணக்கூடாது. இந்த இடத்துல வந்து எதையும் நமக்கு சாப்பாட்டையோ அல்லது பொண்ணையோ பொருளையோ நம்ம பார்க்க வச்சு அதில் நம்ம சந்தோஷப்படல. நிச்சயமாக இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். நீங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் தொடர்ந்து இந்த பிரசன்னம், இந்த ஜெப கூட்டம் முடியும் வரையிலும் இருக்கணும். அடுத்தது நீங்கள் ஒவ்வொருவருமே இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை ஜீவனை கடத்துகிற பாத்திரங்கள். அல்லேலூயா. ஜீவனை கடத்துகிற ஊழியங்களை தான் ஆண்டவருக்கு தேவை. அதாவது தன்னுடைய ஜீவனை அளவில்லாமல் தன்னுடைய ஆடுகளுக்கு கொடுக்கிறார். அளவில்லாமல் கொடுத்துட்டே இருக்கிறார். அதை மெஷர் பண்ணி கொடுக்கல. அப்போ எதற்காக கொடுக்குறாரு அப்படின்னா, உங்கள் குடும்பத்திற்காக மட்டுமல்ல, உங்கள் வீட்டுக்காக மட்டுமல்ல, உங்களுக்காக மட்டுமல்ல, நீங்கள் இன்றைக்கு செத்து போன உலகத்திற்கு மத்தியிலே அநேக மக்கள் இன்னைக்கு செத்து போய் கிடக்கிறாங்க. ஆவியில், ஆத்துமாவில் செத்து இருக்காங்க. சரீரத்தில் உயிரோடு கூட அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது நடைப்பிணமாக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். உள்ளத்தில் சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது, அமைதி கிடையாது. கண்ணீரோட, வேதனையோட, தற்கொலை எண்ணங்களோட, போதைக்கு அடிமைப்பட்ட ஒரு நிலைகளோட கூட, விபச்சாரத்தோட, வேசித்தனத்தோட இன்றைக்கு மனிதர்கள் செத்து போன ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த செத்து போன மனிதர்களுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும். அவர்களை ஆண்டவர் தள்ளிவிட விரும்பல, அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணணும். அப்போ அந்த வெளிச்சத்தை யார் கொடுப்பாங்க? நீங்கள் தான். அல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கல்ல, ஜீவனை பெற்றுக்கொண்டீங்கல்ல. அப்போ செத்து போன மக்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்களை எடுத்து செல்லணும். அப்போ இன்றைக்கு இந்திய தேசத்தில் லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனை தெரியாமே சாகுறாங்க. அல்லேலூயா. இப்போ உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியது இல்லை? உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. இயேசு எப்படிப்பட்டவர்? உங்களுக்கு சத்தமாக சொல்லுங்களேன். இயேசு எப்படிப்பட்டவர்? எப்படி நல்லவர்? எவ்வளோ நல்லவர்? ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு. நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. கைகளை தட்டுவோமா? பாடுங்க, சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு. நம்பி வந்த ஜனத்துக்கு நீங்கள் இயேசு. ரொம்ப ரொம்ப ஓஹோ ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு. நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. ரொம்ப 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 நல்லவர் நம்ம இயேசு. நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. எங்கள் இயேசு நல்ல இயேசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நல்ல இயேசு. நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. நம்பி வந்த எனக்கு நல்ல இயேசு. கண்ணீரை துடைத்து கவலையை போக்குவார். கண்ணீரை துடைத்து கவலையை போக்குவார். அருகிலே வந்து ஆறுதல் அளிப்பார். அருகிலே வந்து ஆறுதல் அளிப்பார். எங்கள் இயேசு நல்ல இயேசு. எங்கள் இயேசு நல்ல இயேசு. நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. காயப்பட்ட இதயத்தை கரம் நீட்டி தொட்டு கலங்காது என்று அணைத்திட வருவார். காயப்பட்ட இதயத்தை கரம் நீட்டி தொட்டு கலங்காது என்று அணைத்திட வருவார்.
இருக்கு? கைகளை தூக்குங்க பார்க்கலாம். இந்த பாஷை இருக்கிறவங்க இந்த ஊரில் இருக்கிற பேயெல்லாம் ஓட்டுவாங்க. இந்த ஊரில் இருக்கிற மரண கட்டுகளெல்லாம் இந்த பாஷை இருக்கிறதுனால உடைக்கப்படும். அல்லேலூயா. மரண கட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைச்சு போடுவார் இதனால. அடுத்தது என்ன கட்டுகள் இருக்கு? மனுஷனை சுற்றி இருக்கிற கட்டுகள் என்ன? 3 கட்டுகள் பார்க்கலாம். யார் சொல்றது? பாவக்கட்டுகள், 2வது சாபக்கட்டுகள், 3வது மரணக்கட்டுகள். இந்த 3 கட்டுகளையும் உடைக்கிற வல்லமை அந்நிய பாஷையில் இருக்கு. இந்த ஜெப கூட்டத்தில் மட்டும் நீங்கள் ஜெபிச்சுட்டு போவாதீங்க. சும்மா தத மர ஷிகல மரதேரோ சிவலாரி பாபாரி அப்படி மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. கண்டினியூஸாக யாரெல்லாம் இதற்காக முயற்சி செய்கிறீங்களோ, இது ஒரு பயிற்சி தான். இந்த உலகத்தில் நம்ம செய்கிறது ஆராதனை, துதி, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இந்த இடத்துல சபையாக அமர்ந்திருப்பது எல்லாம் பயிற்சி நிலைகள் தான். பரலோகத்துக்கு நம்ம போகிறதுக்கு இது முன்சுவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த பாஷையை பரலோகத்தில் போய் நீங்கள் என்ன பண்ண முடியாது? இங்கிலீஷில் பேச முடியாது, ஹிந்தியில் பேச முடியாது. அங்கே பாஷை இருக்குது, அந்நிய பாஷை. அதுதான் அந்நிய பாஷை, தேவனுடைய பாஷை, ரகசியங்களை பேசுகிற பாஷை, தேவனை பற்றிய பாஷை, தேவனுக்குரியதை பேசுகிற பாஷை, வல்லமை, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற பாஷை, ஏன் தேவனே பேசுகிற பாஷை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பாஷை இருக்கு? ஏந்திரி நில்லுங்க. அவங்க மட்டும் ஏந்திரிங்க. வாசிக்கிறோம். ஒரு நிமிஷம். பாஷை இருக்கிறவங்க இந்த நேரத்தில் உலகத்தை கலக்குறவங்க நீங்கள் தான். உலகத்தை இந்த வாலாஜாபாத் பகுதியில் இருக்கிற இந்த ஊரை கலக்குறவங்க நீங்கள் தான். நீங்கள் ஒப்பு கொடுங்க. நான் அரை மணி நேரம் ஒவ்வொரு நாளும் விடாமல் அந்நிய பாஷையில் ஜெபிப்பேன். Origala mara shagala mandera dekuru mana rika bana jana dia agini ko ribala o ribana rika na kabina mera jana dekuru bala rika na dia agini o ikala mari agini vallama irangattu ஆண்டவரே o ஈகன kabina mera jana dekuru mana dia o ribala riba deri mana jana dia bini apni mera rika na dekana dia agini அக்னி கரிகல மந்திர நாதி அக்னி இறங்கட்டும். இந்த வளாகம் முழுவதுமாக தேவ வல்லமை, பிதாவின் வல்லமை, அப்பா பிதாவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஓ Holy Spirit of the living God, Father, we worship you, Father. Ori ba 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 ori ba 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 rigala mala jana dekoro mana di kana di agini orishara khabana di agini orila barana di agini origana di agini எல்லா மாயைகளும், எல்லா மாந்திரிக வல்லமைகளும், எல்லா விக்கிரகத்தின் கிரியைகளும் ஆண்டவரே குடும்பங்களை ஆண்டவரே அப்பா அலங்கோலப்படுத்தி கொண்டு சீரழித்து கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. ரீபானா ஜானா தேகோரு மன ரீலா கபினா மேரா ஜானா தியாபா ஒரிகால மந்திரா தேகோரு மன ஜானா ஒரிகா தர்மன ஜானா தேகோரு மன ரீலா கபினா தேகானா தியாபா. வல்லமை இறங்கட்டும். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. பா இந்த இடத்திலே உமக்கென்று ஒரு சனத்தை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர் தகப்பனே. உமக்கென்று ஒரு கூட்டத்தை நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர் அப்பா. உமக்கென்று ஒரு ஈட்டிகளை ஆண்டவரே நேர்த்தியா நீர் உருவாக்கி அப்பா உம்முடைய அம்பரா துணியிலே நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இதோ இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு ஆண்டவரே உம்முடைய பாத்திரமாக, ஜீவனை கடத்துகிற பாத்திரமாக, உம்முடைய ஆவியை சுமந்து செல்கிற பாத்திரமாக, உம்முடைய வல்லமையை சுமந்து செல்கிற பாத்திரமாக ஓ ரீபாலா ரீகார மன ஜானா தேகோரு பல ரீகானா தியாபா ஓ ரீகால மந்திர தேகோரு மன ஜானா தேகோரு ரீகான மர நீகானா தியா அக்னி கோலி மர ஷீகர மன தி அக்னி அப்பா ஓ ரீகால மந்திர தேகோரு மன தேகானா தி அக்னி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியான தேவன் எங்கள் மத்தியிலே மகிமையாய் இறங்கியிருப்பதற்காக, தேவன் மிகுந்த பராக்கிரமசாலியாய் எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
எங்களோடு ஒரு வார்த்தை நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய அப்பா உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே அமர்ந்து கொள்வோம். பாஷை இருக்கிறவங்க தயவு செய்து சும்மா இருக்காதீங்க. நீங்கள் பாஷை பேசிகிட்டே இருங்க, எப்போதும் பேசுங்க. ஏன்னா அந்த பாஷை நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை அறியாமலே ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவதை நீங்கள் கேட்பீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார், பேசிக்கொண்டே இருப்பார். நீங்கள் பேசுவீங்க, ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லிகிட்டே வருவார். அந்த உறவு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவு ஏனோக்குக்கும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த உறவை போல அந்த உறவை ஏற்படுத்துகிறது இந்த அந்நிய பாஷை. அதனால் தயவுசெய்து இந்த பாஷையை பெற்றவர்கள் இது எனக்கு புரியலையே அப்படின்னாதீங்க. உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, இந்த பாஷைக்குரியவருக்கு புரியுது, சரிங்களா? உங்களுக்குள்ளாக அமர்ந்து கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய ஆசைப்படுறாரு. உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டு இந்த ஜெபத்தின் வழியாக, இந்த அந்நிய பாஷையை ஜெபிப்பதின் வழியாக அநேக கட்டுகளையும், அநேக குடும்பங்களிலே தற்கொலை எண்ணங்கள், விபத்துகள், ஆபத்துகள், அதாவது சடுதியிலே தீமைகள், சடுதியிலே ஆபத்துகள், இவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கி மக்கள். அப்போ இதிலிருந்தெல்லாம் விடுதலை செய்வதற்கு ஒரு காவலர் போல நீங்கள் இந்த ஊரில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு காவலர் போல் ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. ஏதோ அந்நிய பாஷை நான் ஜெபிச்சு என்னுடைய ஜெப பக்தி விருத்தியை மட்டும் நான் அடைவதற்காக மட்டுமல்ல, இந்த நீங்கள் ஜெபிக்க 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 ஜெப நீரூற்றுகள் அப்படியே காட்டாற்று வெள்ளம் போல ஓடுவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வனாந்தரமான ஒரு நல்ல ஒரு இடத்துல ஆண்டவர் உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. எனக்கு அந்நிய பாஷை கிடைச்சது இந்த மாதிரி ஒரு சபையில் கிடைக்கல. ஏதோ ஜப கூட்டத்தில் நான் கிடைக்கல. ஜப கூட்டத்துக்கு நான் போயிட்டு தான் இருந்தேன். ரோட்டில் கிடச்சிச்சு, ரோட்டில் கிடச்சிது. ஆண்டவர் துதிக்க சொன்னார், துதிச்சுக்கிட்டே போனேன். அப்போ நான் வாலிப பருவம், சின்ன வயது, சிஸ்டர் ஆகல, வீட்டில் தான் இருந்தேன். ரோட்டில் நடந்துட்டு இருந்தேன். ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம் ஒன்று தான் என்னுடைய வாயில் நிறைஞ்சிருந்தது. ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது பாஷையில் தத்தா தத்தா தத்தான்னு கூட இல்லை, அரேபியா ஹீப்ரூ பாஷையில் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். பேசி முடித்த உடனே அடுத்தது தொடர்ந்து அதனுடைய கதவு திறந்ததுனால அதிலிருந்து நிறைய வரங்கள் செயல்பட்டதை நான் பார்த்தேன். ஆவியானவர் அதன் வழியாகத்தான் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பாத்திரம் நான் வெறும் பாத்திரம் தான் ஆண்டவர். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் வெறும் பாத்திரம் தான், இதற்குள்ளாக ஜீவன் நீங்கள் தாங்க ஆண்டவர், இதற்குள்ளாக ஜீவன் நீங்கள் தாங்கப்பா, நீங்கள் தான் என்னை தெரிந்து கொண்டீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். ரோமருக்கு எழுது திருமுகத்தில் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்து வாசிங்க, சீக்கிரமாக எடுங்க. ஹல்லேலூயா. இதை நிறைய தடவை நம்ம படிச்சிருப்போம், இல்லை? நிறைய தடவை படிச்சிருப்போம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் 3 தடவை என்னென்னு வருது அப்படின்னா, எவர்களை எவர்களை எவர்களை. 3 தடவை அவர்களை அவர்களை அவர்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கவனிச்சிங்களா? அங்கே சொல்கிறாரு, எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அவர் முன்குறித்தார்? எப்பொழுது அவர்களை முன்குறித்தார்? எந்த வேளையில அவர்களை முன்குறித்தார்? எப்போ குறித்தாரா? சகோதரிங்க சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் என்ன சொல்றாரு? உலகம் தோன்றுவதற்கு முன்பாக, உலகங்கள் இருப்பதற்கு முன்பாக ஆண்டவர் என்னை முன்குறிச்சார். அப்போ நீ எங்கே இருந்த? ஒரு முறை ஆண்டவர்கிட்ட கேட்டேன் நான், ஆண்டவரே, நீங்கள் என்ன எங்கே கண்டுபிடிச்சிங்க? எந்த இடத்துல ஆண்டவர் என்னை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஆண்டவர் அழகாக சிரித்தார். அப்போ அவர் சொன்னார், ஆதியிலே உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நான் உன்னை கண்டுபிடிச்சேன் அப்படின்னார். அப்படியா? அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருமே இல்லையா? அப்போ உலகமே இல்லையே. அப்போ ஆண்டவர் சொன்னார்,
உன்னை நான் தான் அது. எனக்குள்ளாக இருக்கிற ஜீவன் தான் உனக்குள்ளாக இருக்கிறது. இப்போ நீ பெனடிக்டா இல்லை, உன்னை நான் கண்டுபிடிக்கல, உனக்குள்ளாக இருக்கிற என்னுடைய ஆத்துமாவை நான் கண்டுபிடித்தேன், என்னுடைய ஜீவனை நான் கண்டுபிடித்தேன் ஆதியிலே. அப்போ எனக்கு எந்த பெருமையும் கிடையாது, இல்லை, எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. அப்போ தேவன் யாரை தெரிந்து கொண்டார், யாரை கண்டுபிடித்தார் அப்படின்னா, அவருக்குரியவர்களை அவர் தேர்ந்தெடுத்தார், அவருக்குரியவர்கள். அப்போ இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான, மில்லியன் கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சடனா பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளாக ஒரு மனமாற்றம் வந்துடும். முன்னாடி இருந்தவங்களை விட பின்னாடி இருக்கிறவங்க ஓடுவாங்கன்னு சொல்றது போல, பின்னாடி வந்தவங்க முன்னாடி ஓடிட்டு இருப்பாங்க, கொடியை தூக்கிட்டு, ஆண்டவரோடு கூட ஜெய கொடியை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. எப்படி இது நடந்தது? அவர்களுடைய சத்தியத்தை கேட்பதற்காக, அவர்கள் வழியாக ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்ப்பதற்காக கோடான கோடி மக்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் என்ன செய்தாரா? முன்குறித்தாராம். அப்போ முன்குறித்தவர்கள் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க? ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது நான் சொன்னேன், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல 9, 10 நான் எப்படி இருந்தேன்? பாவிகளா இருந்தேன். இதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸ், தான் என்னுடைய சர்டிபிகேட். நான் எப்படி இருந்தேன்? பாவியா இருந்தேன். அடுத்தது அப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னொரு வசனத்தை, அதுக்கு மேல வசனத்தை படிங்க, 6வது வசனத்தை. நான் பலனற்று இருந்தேன். எதுல பலனற்று இருந்தேன்? ஒருத்தருக்கு உதவி செய்ய எனக்கு பலன் இல்லை, ஒருத்தருக்கு கரிசனை காட்ட எனக்கு பலன் இல்லை, ஒருத்தருக்கு உதவி செய்து ஒரு 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு எனக்கு பலன் இல்லை. என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன தேவன். இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் பாடணும், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஒருத்தன் வந்து இயேசு விட்ட கேட்குறான், ஒருத்தன் வரான் இயேசு விட்ட, நல்ல போதகரே அப்படின்னு. ஏன் என்ன நல்ல போதகரன்னு சொல்ற? நல்லவர் ஒருவர்தே, அவர் தான் நல்லவர் அப்படின்றார். அப்போ இயேசு ஆகிய மனிதன் அவர் சொல்றாரு, நல்லவர் ஒருவர் தான். எல்லாருமே பாவம் செய்து நன்மை செய்ய பலனற்றவர்களாய் இருந்தோம். நான் பலனற்று கிடக்கிற நேரத்தில் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்திலே அக்கிரமக்காரருக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். இதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸ். ஹல்லேலூயா. 8வது வசனத்தில் சொல்றாரு, நான் பாவிகளாய் இருக்கிற நேரத்தில், நான் பாவம் செய்து செய்து செய்து, இன்றைக்கு நம்ம எல்லாரும் நீதிமானா நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட போது ஒரு சாக்கடையில் விழுந்த புழுவை போல பாவத்தில் நான் ஊறி போய் விழுந்திருந்தேன். அப்போ பாவிகளாக இருக்கும் பொழுதே என்ன நடந்ததா? மரித்ததினால் அன்பை விளங்க பண்ணினார். அடுத்தது பாருங்க, 9வது வசனத்துல, இல்ல அது வேண்டாம், 10வது வசனம். நாம் தேவனுக்கு எப்படி இருந்தோமா? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோமா? பலனற்று இருந்தோம். 2வது, 3வது, அதனால நம்ம என்ன சொல்லக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது? ஆவியில பெருமையே படக்கூடாது. பெருமையே இல்லை. சரீரம் ஆண்டவரை எதிர்த்து நின்றது. இந்த சரீரம் ஆண்டவருக்கு எந்த நன்மையும் செய்யாதபடிக்கு பலனற்று இருந்தது. பக்கத்தில் இருக்கிறவர்களை திரும்பி கூட பார்த்து உதவி செய்ய முடியாத அளவுக்கு நான் நன்மை செய்ய அறியாமல் இருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, கடைசியா சொல்றாரு, தேவனுக்கு நான் என்னவா இருந்தேன்? சத்ருக்களா இருந்தேன். தேவனுக்கு நான் பகைவனா இருந்தேன், தேவனுக்கு எதிராளியா இருந்தேன். இப்படிப்பட்ட ஆண்டவர் என்னையே தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு. இப்போ அந்த வசனத்துக்கு மீண்டும் வாங்க, 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல, அவர் முன் குறித்து விட்டார், என்னை அவர் முன் குறித்து விட்டார்.
இந்த ஆண்டிலே இந்த மகள் பிறப்பால், இந்த மகன் பிறப்பால், இந்த மகன் எனக்கு சொந்தம் என்று சொல்லி உன்னை அவர் கண்ணோக்கி அவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார். உன்னை நாளை பிறந்த நாளை அறிந்த தேவன் அவர் என்ன செய்யறாரு? உன்னை அவர் கூர்ந்து, என்னுடைய ஆள் வந்துட்டாங்க, இந்த ஆண்டு இந்த நேரத்தில் இந்த காலத்தில் என் மகன் பிறந்து விட்டான். இந்த மகன் பிறந்த பிறகு வளருகிறாள். இது மெல்ல 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 வாலிப பருவத்தை தாண்டும் பொழுது இதற்குள்ளாக இருக்கிற சரீரத்தின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், கண்ணின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இவைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு கூட நட்பு கொண்டு பாவத்திற்கு அடிமையாகி, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி, போதைப் பொருட்கள் அடிமையாகி நான் விழுந்து கிடந்தேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? என்னை அவர் முன்குறித்திருக்கிறார். தேவதூதர்கள் சேனைகளோடு வருகிறாங்க, என்னை எடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஆண்டவர்கிட்ட போய் என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்க? நீங்கள் முன்குறித்த ஆள் இனிமேல் வரமாட்டாங்க, அவங்க விக்கிரக தலத்தில் போய் உட்காந்துட்டாங்க, பில்லி சூனிய கட்டுகளில் கட்டப்பட்டிருக்கிறாங்க, உண்மை அறியாத ஒரு மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, உம்மை பற்றி தெரியாத ஒரு இடத்துல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களுடைய பழக்கங்கள் எல்லாம் மகா அரோசிகமாக இருக்கிறது, ஒழுக்கக்கேடாக இருக்கிறது. அதனால இவர்களை கட் பண்ணிடலாமா? இவர்கள் வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், ஆதியிலே நான் முன் குறித்த மகன், ஆதியிலே நான் தெரிந்து கொண்ட முன்குறித்த மகன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்று இதை பற்றி பிரச்சனை இல்லை, உனக்கு ஒன்று என்ன பண்ணாதே, நீ கவலைப்படாத. யார்கிட்ட சொல்கிறாரு? உன்னோட தேவ தூதன்கிட்ட, உன்னோட கூட ஒருத்தர் இருக்கிறார் இல்லை, அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது நீ சாக்கடையில, குடியில, அல்லது வைன் ஷாப்ல, அல்லது அசிங்கமான இடத்துல நீ விழுந்திருந்தாலும் உன்னை திரும்பி பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார். உன்னை திரும்பி பார்த்து என்னை பின்செல் என்று அழைக்கிற அந்த நேரத்தில் நீ எல்லாவற்றையும் கழற்றி போட்டுவிட்டு அவரை பின்செல்லக்கூடியவனாக இருக்கின்றார். இவர்கள் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். இனிமேல் இவர்களை யாரும் என்ன செய்ய முடியாது? அவர்களை மீண்டும் தள்ள முடியாது. அது வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு? ஓட விட்டார். மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நிற்கிறாரு. கடைசி நாட்கள்ல எப்படி எதிர்பார்க்கிறாரு? 17:30 எடுங்க, திருத்தூதர் பணி, அப்போஸ்தலர் பணி எடுங்க சீக்கிரமா. அப்போஸ்தலர் பணியில 17:30 எடுத்து வாசிங்க. அறியாமையில் வாழ்ந்த காலத்திலே நான் குடித்து விட்டு, நான் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையில இருந்த காலத்திலே என்ன செய்தார் ஆண்டவர்? காணாதவர் போல இருந்துட்டா. என் மகன் தான். அவர் அவ்வளோ துக்கத்தோடு கூட அவர் இருந்தார். ஆனால் காலம் வரணும் இல்லை, வரும்போது என்ன நடந்ததா? எங்கும் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இஸ் கமாண்ட் பண்றாரு. அதாவது ஒரு காலத்துல உன்னை மகனே, என் தங்கம், என் ராஜா, வாடா செல்லும் அப்படின்னு என்ன பண்ணாரு? உன்னை கொஞ்சம் அரவணைச்சாரு. பட் இந்த கடைசி நாட்கள்ல எங்கும் உள்ள மக்களுக்கு அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கின்றார். கமாண்ட் பண்றாரு, no more time for you, come soon. இனியோ நீ குடிச்சிட்டு, இன்னும் நீ வெறிச்சிட்டு, இன்னும் நீ பாவத்தில் உழண்டிருக்கிற காலம் இல்லை இது. நீ மனம் மாறிடு, நீ என்கிட்ட வந்துரு. உன்னுடைய நேரம் முடிஞ்சிடுச்சு, உன்னுடைய காலங்கள் முடிந்தது. இன்றைக்கு தான் உனக்கு நேரம். இன்றைக்கு என்னுடைய சத்தத்தை நீ கேட்டுட்ட. அப்போ எவர்களை அவர் முன்குறித்தாரோ அவர்களை என்ன பண்றாரு? அவர் கால் ஃபார் பண்றாரு. எல்லா மனிதர்களும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா? ஒரு தீவிரவாதியா தான் இருப்பாங்க, பயங்கரமான கொலை செய்திருப்பாங்க, வேசித்தனம் பண்ணியிருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் தேவனுடைய மாறாத அன்பு ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கின்றது. அவன் குழியில செல்லும் வரையிலும்
அவருடைய ஆத்துமாவை அவர் பின்னாடி ஒரு 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 நாயை போல விரட்டி கொண்டு போறார். தேடிக்கொண்டே போகிறார், ஏங்கிக் கொண்டே போகிறார். மறுமுறை ஆண்டவர் சொன்னாரு, நான் அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஆத்மாவை பிசாசின் கையில கொடுக்க மாட்டேன். அவன் கடைசி நேரம் வரையிலும் அவனை நான் பின்னாடி சுற்றி சுற்றி ஓடுவேன். அவன் திருந்துவானா, என் மகன் திருந்துவானா. கடைசி நேரத்துல முடியாத பட்சத்துல கண்ணீரோட கூட அந்த ஆத்மாவை நான் தூக்கி கொடுப்பேன். இது உங்களுக்கு வேணுமா? நோ, நீங்கள் முன்குறிக்கப்பட்ட ஆட்கள். அல்லேலூயா. அப்புறம் யாரை முன்குறித்தாரோ அவர் என்ன செய்தாரா? இரண்டாவது, அவர்களை அழைக்கின்றார். யாரை முன்குறிக்கிறாரோ அவங்கள தான் அழைக்கிறார். இந்த இடத்துல நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒரு சிலர் மினிஸ்டர் வராரு, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இங்க வராரு. வந்துட்டு என்ன செய்யறாரு? இப்படியே பார்த்துட்டு எல்லாரையும் எல்லாம் ஸ்மைல் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு விரலை மட்டும் காட்டிட்டு நீங்கள்லாம் என்கிட்ட வாங்க, என்னுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தலைக்கால் தெரியாத குதிக்கிறீங்க. மினிஸ்டர் என்னை கூப்பிட்டாரு, மினிஸ்டர் என்னை கூப்பிட்டாரு, மினிஸ்டர் என்னை கூப்பிட்டுட்டாரு. அதனால இன்னைக்கு போய் புது சாரியை வாங்கிடணும், புது செருப்பை வாங்கிடணும், புது நகையை வாங்கிடணும். அதனால இன்றைக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஷாப்புக்கு போகிறேன். எப்போ வர சொல்லியிருக்கிறாரோ அன்றைக்கு நான் கரெக்டாக போகணும். நான் ஆட்டோவில் போக மாட்டேன், பைக்கில் போக மாட்டேன். எதில் போவேன்? ஆமாம், அதுலேயும் கூட லேட்டஸ்ட்டாக இருக்கிற கார் இல்லை. அங்கே போனால் அந்த மினிஸ்டர் வீட்டில் போய் இறங்குற கெத்து இருக்கு பாருங்க இல்லை. அங்கே வந்து உங்களை அந்த சர்வெண்ட்டு, அந்த பியூனு அப்படியே வந்து நின்னா கூட நோ நோ நோ, ஹீ கால்டு மீ இல்லை, அவர் என்ன கூப்பிட்டுருக்கிறார், நீர் யாயா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெத்தா உள்ள போவோம். நீ அழைக்கப்பட்டிருக்கிற அப்படின்னா, நீ முன்குறிக்கப்பட்டிருக்கிறனா அங்க நீ கெத்தா போவ. அல்லேலூயா. உன்னை யாரை தடுக்க முடியாது, அவரை தடுக்க முடியாது. அவருடைய குமாரனுடைய அந்த கல்யாண விருந்துல நீ அமர போற. உன்னை தெரிந்து கொண்டார். கலங்காத. ஐயோ என்ன நான் ஜபம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேனே, என்னை யாரும் கவனிக்கிறது இல்லையே, என் ஜபம் கேட்கறது இல்லையே. நோ, உன்னை தெரிந்து கொண்டார், உன்னை முன்குறித்தார், உன்னை முன்குறித்தார். இதை நீங்க அறிக்கையிட்டுட்டே இருங்க. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்திலே தேவனுக்காக, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும் நிலை வரும். இந்த இடத்துல ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இருந்து இன்னும் காஞ்சிபுரம் பகுதியில் ஒரு கூட்டத்தை ரெடி பண்றாரு. இன்னும் இடத்துல எல்லாருமே இங்க வந்தா இடம் எங்க இல்ல. அப்போ பல சபைகளிலே தன்னுடைய மக்களை அவர் ஒன்றாக இணைத்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் வரும், சபையெல்லாம் மறைஞ்சு போயிடும், அப்பா மட்டும் நிற்பார். ஒரே சூரியன், அவர் மட்டும் தான் இருப்பார். அல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்திலுமா தேவன் பிள்ளைகள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. மூன்றாவதாக அவர் சொல்றாரு, படிங்க. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கினாராம். அல்லேலூயா. பாருங்க, மினிஸ்டர் கூப்பிட்டாரு, கூப்பிட்டுட்டு சரி அந்த பார்லரில் உட்காந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அவங்க உள்ளே போன உடனே அவங்க ஒரு ட்ரெஸ் கோடு கொடுக்குறாங்க. மினிஸ்டரை பார்த்தாக்கா இப்படி நிற்கணும், மினிஸ்டரை பார்த்தா இப்படி வார்த்தை இவ்வளோதான் பேசணும், மினிஸ்டரை பார்த்தாக்கா இப்படி வந்து அவருக்கு விஷ் பண்ணணும், மினிஸ்டரை பார்த்தா இப்படி உட்காந்துட்டு அவரோடு கூட பேசணும், மினிஸ்டரோடு கூட நீங்கள் சாப்பிட உட்காரும் போது இப்படி சாப்பிடுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்களை அங்கே சொல்லுவாங்க. அப்போ நீ சாதாரண பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி அந்த ஒரு அகஸ்வேர ராஜா அவனை கூட்டின்னு வந்ததுனால எத்தனை நாட்கள், ஏறக்குறைய ஒரு 6 மாதம், 1 மாதம், 1 வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களை பயிற்சி கொடுக்குறாங்க, தங்களையே பயிற்சி கொடுக்குறாங்க. ராஜா கிட்ட போய் எப்படி நிற்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், எப்படி கையை நீட்டணும், எல்லாமே. அப்போது தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய நாம் எப்படி இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். நீதிமானா இருக்கணும்னா யார் நீதிமானாக்க வேண்டியது? யார் நம்மளை நீதிமானாக்குறது? சுயத்தின நம்ம நீதிமானாகலாமா? நிறைய நேரம் நம்ம அதில் ஃபெயிலியர் ஆகிடுறோம். செல்ஃப் பர்ஃபெக்ஷன்,
நான் ரொம்ப உண்மையாக இருப்பேன், நான் ரொம்ப பரிசுத்தமாக இருப்பேன், நான் ரொம்ப நீதியாக இருப்பேன், நான் எல்லாத்துலேயும் ஓகே, நான் என்ன போல யாருமே இல்லை, நான் மற்றவங்கெல்லாம் பாருங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, தே ஆர் நாட் ஓகே, ஐ எம் ஓகே. இல்லை சைக்காலஜியில் சொல்லுவாங்க, தே ஆர் நாட் ஓகே, ஐ எம் ஓகே. இப்படி இருந்தாலே செல்ஃப் பெர்ஃபெக்ஷன் தான் இல்லை. அப்போ அங்கே என்ன இருக்கும்? சுயநீதி அதிகமாக இருக்கும். சுயநீதி, நாங்கள் தான் நல்லவங்க. அப்போ இந்த நீதியை எல்லாம் முறித்து போடுகிறவர் தேவன். சுயத்தினாலே யாரும் நீதிமானாக முடியாது. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், 5ஆம் அதிகாரத்தில் ரோமில் என்ன பார்த்தோம்? நாம் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்துட்டோம், நாம் நன்மை செய்ய பலவீனமாக இருந்துட்டோம் இல்லையா? அவருக்கு சத்ருவா இருந்துட்டோம். நம்முடைய ஸ்டேட்டஸை நம்ம பார்த்துட்டோம். அப்போ நம்மளால என்ன செய்ய முடியாது? நன்மை எதுவும் செய்ய முடியாது. அப்போ நம்மை பரிசுத்தமாக்க வேண்டியவர் ஒருவர் நம் மத்தியிலே வந்து விட்டார், எனக்குள்ளாக வந்து விட்டார். முன்பாக நான் செய்தது எல்லாம் அநீதியாக இருந்தது, பொய்யாக இருந்தது, புரட்டாக இருந்தது, அசுத்தமாக இருந்தது, காமவிகாரமாக இருந்தது, சிந்தனை சரியாக இல்லை. அப்போ இதில் எல்லாவற்றிலும் தடுமாற்றம் இருந்த நிலையில இன்றைக்கு புத்தி தெளிவோடு, அறிவு தெளிவோடு கூட நீங்க நிற்கிறீங்க அப்படின்னாக்கா, சம்திங், யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி பர்சன். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் அசாதாரண மனிதர்களாக மாறி இருக்கிறீங்க. நான் பாருங்க, உங்களையே நினைச்சு பாருங்க. ஒரு காலத்துல இருளின் வல்லமை, என்னால பொய் பேசிதான் காரியத்தை சாதிக்க முடியும்னு சொன்ன நீங்க, எனக்கு கத்தி தலைக்கு வந்தா கூட நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வைராக்கியம் உங்களுக்குள்ள நிறைய பேர்கிட்ட இருக்கு இல்ல? நிறைய பேர் என்ன சொல்றீங்க? நான் இப்படியெல்லாம் செஞ்சதான், அது அந்த ஆளு இன்றைக்கு செத்துட்ட அந்த ஆளு, இனிமேல் நான் செய்ய மாட்டேன். என் ஆண்டவர், என் ராஜா எனக்குள்ளாக இருக்கிறார், அவர் என்னை நீதிமானாக்கி கொண்டிருக்கிறார், அவர் என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார், அவர் என்னை உண்மை உள்ளவளாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எவர்களை அவர் அழைக்கின்றார்? இந்த 3 பேரையும் அழைச்சிட்டு பாருங்க, இந்த அழைப்பினுடைய மேன்மை என்ன? நம்ம ஒரு பெரிய ஆளு வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறாரு, வானத்திலிருந்து இறங்கி வந்து அவருடைய தன்மைகளை நமக்கு சொல்லி நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அந்த அழைப்பின் மேன்மையை நாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் குப்பைன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டு போயிடும். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் படிங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா சொல்லுங்களா? எல்லா நன்மைக்கும் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? அன்றியும் அவருடைய தீர்மானம். என் மகளே, உன்னை அழைச்சது உங்க அப்பாவுடைய தீர்மானம் கிடையாது, உங்க கணவனுடைய தீர்மானம் கிடையாது, ஏதோ ஊழியக்காரன் கூட்டிட்டு வந்த தீர்மானம் கிடையாது, இந்த உலகத்திலே எந்த மகாத்மாவுடைய ஆத்மாவின் தீர்மானமும் கிடையாது. உன்னை அழைத்து வந்தவருடைய தீர்மானம். அவர்தான் உன்னை அழைத்தார். அவர் சொல்றாரு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு. அவரை நான் என்னை தெரிஞ்சுக்கினாரு, என்னை அவர் தீர்மானிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அவருக்கு ஒரு லவ் வரணும். சரியா? ஒரு லவ் வரணுமா வரலையா? ஏன்னா அவர் சொல்றாரு, மை டியர் டாட்டர், ஐ செலக்டட் யூ ஃபார் மீ ஒன்லி அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு. ஆனால் நம்ம ஏன் சந்தோஷப்பட மாட்டேன்றோம்? அப்படியே அப்பப்போ முக சுழிக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் முக சுழித்தலே இருக்கக்கூடாது, சரிங்களா? நம்ம மனவாட்டிகள், நான் மனவாட்டிகள்னாக்கா வேறு, அது வந்து மனைவிகள் வேறு, மனவாட்டிகள் வேறு. மனைவி வேறு, மனவாட்டி வேறு. அது வந்து ஆண்டவர் சித்தமாக இருந்தால், தேவனுக்கு சித்தமாக இருந்தால் உங்களோடு கூட ஆண்டவர் பகிர்ந்து கொள்வார். அப்போ இங்கே பாருங்க, அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், சொல்லுங்க திருப்பி, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இன்றைக்கு நீங்கள் போகிறீங்க, வீட்டில் ஒரு துக்கமான செய்தி வந்துருச்சு, உடனே என்ன சொல்கிறீங்க? ரொம்ப சொல்லிட்டேன், ஆவியில் ஆராதனை செஞ்சேன், தேவ சமூகத்தில் தானே இருந்துட்டு வந்தேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி?
ஏன் இந்த மாதிரி தொல்லை எனக்கு, ஏன் இவ்வளோ கஷ்டம் எனக்கு, ஏன் அடுத்தடுத்து இழப்புகள் வீட்டுல, ஏன் அடுத்து கடன் தொல்லைகள், ஏன் வீட்டுல சமாதானம் இல்லாத ஒரு நிலைகள், நான் இருக்கிற ஜெபிக்கிற ஆண்டவரை தேடுற காலையில தேடிட்டு இருக்கிற எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேனே, ஏன் எனக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு? அதுக்கு என்ன சொல்றார் ஆண்டவர்? எல்லாம் நன்மைக்கு தான், எல்லாம் நன்மைக்கு தான். உங்களுக்கு தெரியும், ஒரு ராஜா காட்டுக்கு போனாராம். காட்டுக்கு போய் என்ன செஞ்சாரு? வேட்டையாடினாராம். மந்திரி கூடவே போறாரு. வேட்டையாடும் போது அவர் என்ன பண்ணிடுது, கை வந்து துண்டாயிடுது, விரல் துண்டாயிடுது அவருக்கு. அப்போ இவர் என்ன சொல்றாரு மந்திரி கிட்ட, மந்திரி பாரியா, என்னுடைய அமைச்சரே, என்னுடைய விரல் துண்டாயிடுச்சு அப்படின்னு. அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாரு, சும்மா சாதாரணமா இதுவும் நன்மைக்காக தான் ராஜாவே அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ராஜாவுக்கு சரியான கோவம், ஒரு கரிசனே இல்லையா இந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் போடு அப்படின்னு சொல்லிடுறாரு. சிறையில் போட்டு அடுத்தது இவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போனால் இவரை பிடிச்சின்னு போயிடுறாங்க. யார்? அந்த காட்டுவாசிகள். இவரை போட்டு பலியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, அப்போ பலியாக கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாங்க, மேலேருந்து கீழ் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி பாருங்க, செக் பண்ணுறாங்க. இவருக்கு தேவனுக்கு, இவர் தங்கள் தெய்வத்துக்கு பலியாக கொடுக்கணும், இவர் நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது இவருடைய ஒரு விரல் கட்டாயிட்டுக்குது. இப்போ இவன் என்ன பண்ணுறாங்க, அடித்து விரட்டுறாங்க, போடா இங்கேருந்துட்டு. அப்போ வந்துடுறாரு. அப்போ தான் இவர் நினைக்கிறாரு, அன்றைக்கி மந்திரி சொன்னது கரெக்டு, எல்லாம் நன்மைக்காக தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நான் பாருங்க, என் வாழ்க்கையில் என் வாலிப பருவத்தில் நான் அப்பாவை அதிகமாக நேசித்தேன், ரொம்ப அதிகமாக நேசித்தேன் என் தகப்பனை. அப்போ அவர் என்ன ஆனார், திடீர்னு அவர்கிட்ட நைட்டெல்லாம் நான் விளையாடிட்டு பேசிட்டு நான் படுக்கிற அடுத்த நாள் என் அம்மாவுடைய சத்தத்தை கேட்டு நான் ஏந்திரிச்சேன். ஏந்திரிக்கும் பொழுது பார்த்தா அப்பா இறந்து கிடக்கிறாரு. நான் இறந்து கிடக்கிறாரு. என்னால் தாங்க முடியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அழுத, இயேசுவே அப்படின்னு. அப்போ எனக்கு ஜெபிக்க தெரியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஆண்டவர்கிட்ட ஆவியில் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை இல்லை அப்போ எனக்கு. அப்போ தான் நினச்சேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நித்தியத்திற்கும் நித்தியத்திற்கும் நான் தான் உனக்கு தகப்பேன், நான் தான் உனக்கு தாய். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உன்னை விட்டு போயிடுவாங்க. அன்றைக்கு கரம் பிடித்தவர் இன்றைக்கு வரைக்கும், அடுத்த வருஷமே என் அப்பா இறந்த நாள் கூட எனக்கு நினைவில்லாத அளவுக்கு அவர் என்னை தூக்கிட்டார் மேலே. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நான் அதிகமாக சொல்லுவேன், என் அப்பா அன்னைக்கு இறக்கலனாக்கா இன்றைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் நிற்க மாட்டேன் இல்லையா? காரணம் என்ன? ஒரு இழப்பு. அந்த இழப்பு அன்றைக்கு எனக்கு தீமையாக இருந்தது. அது போல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நேரத்தில் நடக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் நடக்கிற காரியங்கள் அவ்வளவு வேதனைக்குரியதாக இருக்கலாம். ஆனாலும் நினச்சி பாருங்க, எல்லாம் நன்மைக்காக தான் ஆண்டவர் உங்களை புடமிடுகிறார். உங்களை எப்படி அவர் தெரிந்து கொண்டார்? எசையா 48 அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க. எசையா 48:10 சீக்கிரமா. ஹல்லேலூயா. எப்படி தெரிந்து கொண்டாரா? வெள்ளியை போல கூட இல்லை, வெள்ளியை புடமிடுறது அவர் இதில் தான். ஆனால் என்ன சொல்கிறாரு? உபத்திரவம். எத்தனை பேர் ரெடி ஆகிட்டீங்க? உன்னை அவர் தெரிந்து கொள்வது எப்படி? அப்படியே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாத்தையும் நல்லது போல சொல்ல அழுகி போனது எல்லாம் வாங்கி பேக்கில் போட்டு தோல் மேலே போட்டு பரலோகத்துக்கு போயிடலாம், நிறைய ஃப்ரீயாக கிடச்சிடுச்சுன்னு போக மாட்டார். புரியுதுங்களா? நித்தியத்திற்கும் நித்தியத்திற்கும் அவருடைய அரியணைக்கு முன்னாடி நிற்க வேண்டிய ஆள் நீ. எப்படி நிற்கணும்? நீ எப்படி புடமிடுவார் சரியா? எப்படி புடமிடுவார்? ஒரு லூசிஃபரை பட்டே அவர் என்ன பண்ணிட்டாரு? தள்ளி விட்டார். இன்னைக்கு உன்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அவர் நீதிமான் ஆக்கி அவருக்கு முன்னாடி, அவருடைய அரியணைக்கு முன்னாடி, அவருடைய ஃபேஸ் டு ஃபேஸ், அவருக்கு அவருடைய ரூபமாக, அவருடைய சாயலாக, அவருடைய வெளிச்சமாக அவருக்கு முன்னாடி நீ நடனம் ஆடி டான்ஸ் ஆடி அவரோடு கூட நீ ஐக்கியமாக இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? உன்னை உபத்திரம்ன்ற குகையில் இங்கே தான் போட முடியும். பரலோகத்தில் குகை இல்லை, பரலோகத்தில் உபத்திரம் கிடையாது, அங்கே கண்ணீர் கிடையாது, வேதனை கிடையாது, பசி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அடுத்தது உன்னுடைய அழைத்தலின் மேன்மை என்ன அப்படின்னா, அதே 28 அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. இல்லை,
ரோமரில் 8:29. படிங்க திருப்பி ம் 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 ஆ யாருடைய சாயலுக்கு? இது அவ்வளோ சீப்பா? சரிங்களா? யாருடைய சாயலை கொடுக்குறாரு? குமாரனுடைய. ஒரு பெண்ணை ஒரு கல்யாணத்துக்கு பியூட்டி பார்லருக்கு கூட்டின்னு போகிறாங்க. உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ செலவாகுதுன்னு, எனக்கு தெரியாது இல்லை. அந்த உள்ளதோ போச்சு நொல்ல கண்ணு. ஒரு சிலது அவங்க ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ் மேக்கிங் வெளியே வரும்பொழுது அது வேறு சொலையாக வரும். அதை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். ஆனால் வேர்த்தாலும் துடைக்க முடியாது, அதை கட்டி பிடிச்சி முத்தையும் கொடுக்க முடியாது இல்லை. அது பாட்டுக்கு பே 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 பேன்னு நிற்கும். வந்து காரணம் என்னன்னா, அது வேறு உருவமாக மாற்றி அதை டெக்கரேட் பண்ணி அது வந்து ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னா, எவ்வளோ கொடுத்தீங்கன்னா 15,000ன்னுவாங்க, 20,000. ஏன் இந்த தேவை? உன்னுடைய அழகான முகத்தை நீ ப்ளீச் பண்ணி நீ அழகாக வச்சா கூட ஒரு நாள் மண்ணுக்கு தான் போகிறோம் இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, யாருடைய சாயலை கொடுக்குறேன்றாரு? சத்தமாக சொல்லுங்க. யார் அந்த குமாரன்? யார் அந்த குமாரன்? இயேசு. சத்தமாக சொல்லுங்க. அப்போ இயேசுவின் சாயலை உனக்கு கொடுக்கிறார். ஏன்னா பிதாவுக்கு யாருடைய சாயலும் பிடிக்கல, யாருடைய ரத்தமும் பிடிக்கல. தன்னுடைய குமாரனுடைய ரத்தம் என் மேலே இருக்கு அப்படின்னா, நான் பாவம் செஞ்சுட்டு போனா கூட யாக்கோபு சொன்னார், இது என்னுடைய மகனுடைய ஆடை இல்லை, என் மகனுடைய ஆடை இல்லை, என் மகனுடைய ரத்தம், என்னுடைய மகனுடைய ரத்தம் இந்த ஆடையில் இருக்கு அப்படின்னா அதை பொத்தி அவர் அழுதுக்கனே இருக்கிறாரு. அதுபோல பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனுடைய ரத்தம் என் மேலே இருக்கு அப்படின்னு சொன்னா, எவ்வளவோ பாவங்கள் நான் செய்திருந்தாலும் அவருடைய கல்யாண வீட்டுல என் மேல அவருடைய ரத்தம் தோய்ந்த ஆடை இருக்கிறதா என்று பார்க்கிறார். அந்த ரத்தம் தோய்ந்த ஆடை இருக்கிற வேளையில அவர் என்னை கட்டி பிடிக்கிறார். காரணம் என்ன? என்னை அல்ல, அவருடைய மகனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல இருக்கிறது. தன் மகனை அவர் எவ்வளவோ அன்பு செய்தார் என்றால், உலகத்தை அவர் எவ்வளவு அன்பு செய்தார் என்றால், தன்னுடைய ஒரே மகனை அவர் கொடுக்கும் அளவுக்கு அவர் அன்பு செய்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, ஒரு மகன் இருந்தாரு, அந்த மகன் இன்னைக்கு எல்லாரும் இயேசுவாங்க மாறணும், என் மகனாக மாறணும், என்னுடைய குமாரனுடைய சாயல் எல்லாருக்கும் வரணும். ஹல்லேலூயா. இப்ப குமாரனுடைய சாயல் அப்ப தெரியுமா உங்களுக்கு என்னன்ட்டு? என்ன குமாரனுடைய சாயல் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? குமாரனுடைய சாயல் பாருங்க. தம்பி கரெக்டா கேட்டார். ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணை பத்தி இவர் என்ன பண்ணிடுவாரு, அந்த பல்லுக்குள்ள இருக்கிற நாக்கு, அந்த நாக்குக்குள்ள இருக்கிற அடிநாக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்குவாரு. அது எவ்வளோ பெருசா இருக்கு, அந்த பல்லு எவ்வளோ பெருசா இருக்கு, அந்த பல்லுல எவ்வளோ கிராக் இருக்கு, நடுவில் எவ்வளோ ஓட்டைகள் இருக்கு, தெரிஞ்சுக்குவாரா இல்லையா? ஏன் அவ்வளோ நுணுக்கமா அன்பு செய்கிறாரா? இல்லை, இந்த பொண்ணு என்ன செய்யும், எல்லாம் செஞ்சுக்குவாங்க. எல்லாம் கல்யாணம் ஆகிட்டு 3 மாதம் தான். அதுக்கப்புறம் இவர் தூக்கில் தொங்கின்னு இருப்பார், இது வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் இல்லை. இப்போ இவ்வளோ அழகும் இவ்வளோ மேனி அழகை அவர்கள் பார்த்து ரசித்து ருசித்து என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது குமாரனுடைய சாயல். பாருங்க, நீங்கள் எத்தனை பேர் லவ் பண்ணீங்கன்னு தெரியல, கல்யாணம் ஆன பொழுது உங்கள் கணவனை எவ்வளோ ரசிச்சிங்க, இப்போ ரசிக்கிறீங்களா? பெண்கள் மாநாடு இன்னைக்கு இல்லை, எத்தனை இப்படி ரசிக்கிறீங்களா? போயா கிளம்புஞ்சி இல்லை, போயா கிழமை அப்படின்றீங்க. காரணம் என்ன? எல்லாம் போயிடுச்சு, அழகு போச்சு, பலன் போச்சு, அன்பு போச்சு, எல்லாமே போச்சு, சொல்லும் போச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பாவம் நீ செஞ்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு வீட்டில் அடங்கி இருக்கிறாரு. ஆனால் இங்கே குமாரனுடைய சாயல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, குமாரனுடைய சாயல் எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்க போறாரு. அதை எனக்கு கொடுக்கறதுக்காகத்தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12லேருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிங்க.
ம் மனுஷன் ம் 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 ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் செலக்ட் பண்ண கணவனும் நீங்கள் செலக்ட் பண்ண மனைவியும் இவ்வளோ அழகாக இருக்கிறாங்களா? இப்படி வர்ணிக்க முடியுமா? இப்படி வர்ணிக்க முடியுமா? ஏதோ ஒரு இடத்துல அவங்க நல்லவங்களா இருந்திருப்பாங்க இல்லை? ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பர்கர் பர்கர் பர்கர்னு சாப்பிட்றாங்க. அது என்ன நல்லா இருக்குன்னு தெரில இல்லை? அந்த மாதிரி எதனா ஒரு இடத்துல அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. அதையே தலைமையில தூக்கி வச்சு இந்த பொண்ணை தான் பாருங்க, இந்த பொண்ணை தான் நான் கட்டிக்குவேன். எனக்கு தெரியும் 42 பொண்ணுங்களா பார்த்துட்டாங்க அந்த பையனுக்கு. வேணாம் வேணாம், எவ்வளவோ நல்ல என்கிட்ட வந்தாங்க, சிஸ்டர் அவனுக்காக ஜெபிங்க சிஸ்டர், உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் வாங்கி தந்துடுறோம் அப்படின்னாங்க. இது என்ன வம்பா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 சொன்னாங்க, 60 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ அனுப்பி வச்சாங்க, அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ. சிஸ்டர் ஈ செலக்டட் சிஸ்டர், இந்த பையன் இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிக்கணும் சிஸ்டர், சரியா? அப்போது நினச்சேன் இதில் என்ன இருக்குது, இது ஒன்றுமே வித்தியாசம் இல்லையா? அதே கண்ணு மூக்கு வாய் எல்லாமே இருக்குது. இதில் என்ன அவனுக்கு அழகு தெரிஞ்சது? தெரியாது. ஆனால் ஒரிஜினல் ஃபிகர் இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் போயிடுச்சு. நான் அது சொல்லி கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஃபிகர் 2 பேருக்குமே மாறி இருக்கும். ஆனால் நீங்கள் தேடுற அந்த ஒரிஜினல் ஃபிகர் தலை எப்படிப்பட்டதா இருந்தது? வெண்குருத்து போல, பஞ்சை போல, கண்கள் புறா கண்கள் போல, உன்னத பாட்டில் பாருங்க, கண்ணங்கள் நீர் பாத்திகள் போல, கைகள் தந்தத்தை போல, கால்கள் வெண்கல தூண்களை போல, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல. எவ்வளவு வர்ணிப்பு! இது மாறுச்சா? தேவன் இப்படிதான் இருக்கிறார், இப்படிதான் ஆண்டவர் இருக்கிறார், இப்படிதான் அவர் இருக்கிற அந்த சாயல் இப்படிதான் இருக்கிறது. அந்த குமாரனுடைய சாயலை நீங்க கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் அவர் கூப்பிட்டுருக்கிறாரு. எதுவோ சும்மா நீங்க நல்லா இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல அபிஷேகத்துல நிறைஞ்சிருக்கணும், எல்லா வரங்களை பெற்றுட்டு இருக்கிற வரைக்கும் தேவனை துதிச்சுட்டு சாகணும் இல்ல. தேவகுமாரனுடைய சாயலை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, எசேக்கியேல்ல முதல் அதிகாரம் 26, 27, 28. சீக்கிரமா எடுத்து வாசிங்க. 26, 27, 28 முதல் அதிகாரம். ம் 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 போதும். அப்போ இங்கே என்ன ஆகுது? இதுதான் சொகுசாவின் வல்லமை, அவர் அழகு. இதை நீங்கள் தியானிச்சுட்டே இருங்களேன். இந்த உலகத்தில் இருக்கிற நொண்டி காக்கா, நொண்டி ஆள், இந்த ஆளெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ஒன்றும் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. இதெல்லாம் மறைந்து விடக்கூடியது. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் வந்திடுமே, மரணம் ஒரு நாள் வந்திடுமே. மாயாதே உன்னாண்டவரை மறுவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. ஹல்லேலூயா. இந்த அழகை நீ தியானிச்சுட்டே இரு. அழிந்து போகிறத தேடி நிற்காத, அழிந்து போகிறதுக்காக கவலைப்படாத, அழிந்து போகிற அழகை நீ அப்படியே அதை பாதுகாக்க முயற்சிக்காத. ஒன்றும் வேண்டாம்,
உனக்குள்ளாக இருக்கிறவருடைய அழகை நீ பாதுகாத்துக்க. அது வளரட்டும், அவராக நீ மாறு. அல்லேலூயா. அடுத்தது தானியேல் ஆகமம் எடுங்க. தானியேல்ல 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய சாயல் எப்படிப்பட்டதாக இருக்கு? குமாரனுடைய சாயல். தானியேல் ஆ ம் 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 இப்போ 3 இடத்துலேருந்து நான் எடுத்து காமிச்சேன். எசேக்கியேல், தானியேல், வெளிப்படுத்தின இந்த 3லயும் ஒரே மாதிரியா இருக்கா? பழைய ஏற்பாட்டிலையும் ஒன்று தான், புதிய ஏற்பாட்டிலையும் ஒன்று தான். பலாயிரம் ஆண்டுகள் கழிச்சும் தேவன் மகா சௌந்தரியமானவராக, அழகானவராக, மாறாதவராக இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய அழகு மாறாது. அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவரை நோக்கி பார்ப்போம். உன்னை அழகுபடுத்துகிறவர் அவர். உனக்கு தன்னுடைய சாயலை கொடுக்கிறவர் அவர். அவர் எந்த சாயலா மனிதனை படைச்சாரு? எந்த சாயலா படைச்சாரு? ஆதியாகமத்துக்கு முதல் ஒரு 2-3 வசனத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆதியாகமுக்கு வாங்க. ஆதியாகமம் முதல் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. யாருடைய சாயலாக சிருஷ்டித்தாரா? தேவ சாயலாக. சொல்லுங்க, என்ன யாருடைய சாயலாக படைச்சாரு? இப்போ நீங்க யார் சாயலா இருக்கிறீங்க? நிச்சயமா இந்த மாதிரி எல்லாம் திடீர்னு போய் பேசுறீங்களே, இப்படி போய் பேசலாமா? இந்த சாயலை நம்ம தொலைச்சோமே தெரியுமா? உங்களுக்கு தொலைச்சிட்டோமே தெரியுமா? படிங்க. 2ஆம் அதிகாரம், அதே 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனிதனை எப்படி உண்டாக்குனார்? மனுஷனை மண்ணால உண்டாக்கி அந்த மனுஷனுக்குள்ளாக தன்னுடைய ஜீவ காற்றை ஊதினார். ஜீவ காற்று ஊதினார். அந்த சுவாச காற்றை ஊதினார். ஊதின பிறகு மனிதனுக்குள்ளாக தேவன் இறங்கி வந்தார். அந்த பரமாத்மா ஜீவாத்மாவோடு இணைகிறது. அப்ப என்னுடைய ஆத்மா, இந்த மனித ஆத்மா, இது ஜீவ ஆத்மா. இந்த ஜீவ ஆத்மா பரமாத்மாவோடு இணையணும். அதுதான் சங்கமம். தேவனோடு இணைகிறது தான் நம்முடைய வாழ்வின் பெரிய ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது இணையாத நிறைய பேர் அப்படியே செத்து போறாங்க. தேவனோடு இணையாதையே போயிடுறாங்க. நிறைய பேர் தெரியாதையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எதோட இணைந்திருக்காங்க. அப்போ நான் எப்போ தேவனுடைய சாயலை தொலைச்சேன் அப்படின்னா, அதே ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் எடுங்க. 3வது வசனத்தை வாசிங்க. ம் 130 வருஷத்துல ஆதாம் யாருடைய சாயல்ல குழந்தைய பெற்கிறாரு? யாருடைய சாயல்? ஆதாம். அப்ப ஆதாமுக்கு எந்த சாயல் ஆண்டவர் கொடுத்தாரு? எங்க போச்சு அந்த சாயல்? 130 வருஷத்துக்கு அப்புறம் ஆதாம் பெத்த மகனுக்கு தன்னுடைய சாயல் வந்ததுன்னா, நீங்க எத்தனையாவது வருஷத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம இழந்துட்டோம், இல்ல? இழந்துட்டோம். அந்த இழந்த அந்த தேவ சாயலை கொடுப்பதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அதற்காகத்தான் நம்மை முன்குறித்தார். ஐயோ, இவ்வளோ பெரிய மேன்மையை நான் இழந்து விட்டேனே, இவ்வளோ பெரிய அந்தஸ்தை நான் இழந்து விட்டேனே. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? இந்த உலகத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல 1 அதிகாரம் 2வது வசனத்தை சீக்கிரமா வாசிச்சு பாருங்க. இயேசு எப்படி இருந்தாரு அப்படின்ட்டு. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். அதாவது நான் ஒரு கண்ணாடியை எடுத்துன்னு வந்து சூரியனுக்கு கீழே வைக்கிறேன், சரிங்களா? ஒரு பெரிய கண்ணாடியை வைக்கிற அந்த சூரியன்ல உங்க முகத்தை நீங்க பார்க்க முடியுமா? அந்த கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ அது வெறும் கண்ணாடி கிடையாது, சூரியனுக்கு கீழே நிக்கிற கண்ணாடி. அது என்ன ஆயிடுச்சு இப்போனா, சூரியனை பிரகாசிச்சுட்டு இருக்கு.
அதே போல இயேசு இந்த உலகத்துல வந்தாரு. அவர் என்ன செய்தாரு? அவருடைய மகிமையின் பிரகாசமாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். இவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. இவர்கள் தான் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். இவர்கள் தான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் தான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் தேவ சாயல். இதை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை உபத்திரம் என்ற முள்ளு மேல நடக்க வச்சுட்டு இருக்கிறாரு. அடுத்தது படிங்கப்பா. அவருடைய தன்மை, அதாவது சொரூபம், செராக்ஸ் காப்பியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் செராக்ஸ் காப்பியா அப்படியே இருக்கிறாரு. ஒரு செராக்ஸ் காப்பியில புள்ளி வச்சா அழிச்சா எல்லாமே அப்படியே வரும். அதே போல இயேசு பிதாவின் வல்லமையாக, ஞானமாக, மகிமையாக, பிரகாசமாக, அவருடைய அதிகாரமாக, பிதாவின் வார்த்தையாக முழுமையாக வெளிப்பட்டார். இன்றைக்கு அதுதான் உங்களுக்கும், அதற்காகத்தான் உங்களை முன்குறித்திருக்கிறார். தன்னுடைய முழுமையிலே அவர் உங்களுக்கு பங்கு கொடுப்பதற்காகத்தான், கிறிஸ்துவத்திலே பங்கு கொடுப்பதற்காகத்தான், கிறிஸ்துவிலே பங்கு கொடுப்பதற்காகத்தான் அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா சாதாரண கிறிஸ்துவர்கள் அல்ல. வந்ததை சாப்பிட்டுட்டு பேசிட்டு, வெந்ததை சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு போற கிறிஸ்துவர்கள் அல்ல. மாறாக நான் தேவனுக்குரியதிலே பங்கு பெற்றிருக்கிறேன். தேவனுடைய சாயலை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். இது முழுமையடையணும். அவருடைய பரிபூர்ணத்தில் எனக்கு கால் பண்ணியிருக்கிறார், என்னை அழைச்சிருக்கிறார். அவருடைய பரிபூர்ணத்தில் என்னை கூப்பிட்டுருக்கிறார். அவருடைய பரிபூர்ணத்தினால என்னை நிரப்ப அழைச்சிருக்கிறார். நிறைவு வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அழைக்கப்பட்ட நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆண்டவர் 15ஆம் அதிகாரம் யோவானில் எடுக்க வேணாம், அதில் சொல்கிறாரு, இனி நான் உங்களை ஊழியர்கள் என்று சொல்ல மாட்டேன். உங்களை என்னன்னு சொல்கிறேன்? நான் சிநேகிதர்ன்னு சொல்கிறேன். ஏன்னா எஜமான் செய்வது எதுவுமே ஊழியக்காரனுக்கு தெரியாது இல்லை. அவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஆஃபீஸில் ஒரு பியூன் இருக்கிறான் அப்படின்னா அவன் எம்டியோ அல்லது மேனேஜரோ எடுத்துன்னு போய் இதை கொடுத்துட்டு தான் வருவான். ஒரு பேக்கேஜோ அல்லது ஒரு பணமோ ஒரு லெட்டரோ எதனாவது கொடுக்கணும்னா கொடுத்துட்டு தான் வருவான். அதை பற்றி தெரியாது. அதை கொடுத்த பிறகு அவங்க கேட்பாங்க, என்னப்பா இது? தெரியாது, கொடுத்தாரு, மேனேஜர் கொடுத்தாரு, இவ்வளோதான் தெரியும். பட் யூ ஆர் நாட் லைக் தட். நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. என்னுடைய இருதயத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். என்னை பரிபூர்ணத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். என்னுடைய ரகசியங்களே நான் கொடுத்துட்டேன். எனக்குரியதை எல்லாம் நான் உடைச்சு கொடுத்துட்டேன். பாருங்க ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது நம்மளை மூன்றாவதாக அவர் சொல்றாரு, எப்படி நீதிமான்கள் ஆக்கினார். எப்படி நீதிமான்கள் ஆக்கினார் அதை நான் வசனங்களை சொன்னாலும் நான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது அவர் சொன்ன உபதேசத்தினாலே, யோவான் 15:3 சொல்றாரு, அவர் சொன்ன உபதேசத்தினாலேயே நீங்க இப்ப பரிசுத்தமா இருக்கிறீங்கன்றாரு. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டதினாலே சகல பாவங்களும் உங்களை விட்டு நீங்கி இருக்கிறது என்று 1 யோவான் 1:7 சொல்றாரு. அவருடைய ஆவியினாலே நாம நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவர் வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அவருடைய அவர் மேலே இருக்கிற நான் விசுவாசம், கடைசியாக அதுதான் மேலானது. அந்த விசுவாசத்தினாலே நான் நீதிமான்களாக்கப்படுகிறேன். அல்லேலூயா. அப்படி நம்ம எழுந்திரிச்சு நிற்போமா? கடைசி ஜெபத்தை நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் அசாதாரண மனிதர்கள், சாதாரண மனிதர்கள். கண்களை மூடுவோம். எல்லாரும் ஒரு நிமிஷம், எல்லாரும் கண்களை மூடி உங்களை ஒப்பு கொடுங்க. சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்களை முன் குறித்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். தன்னுடைய குமாரனுடைய சாயலை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த அபிஷேகம், இந்த வார்த்தையின் வல்லமை அப்பா எல்லார் மேலும் இறங்கட்டும். அப்பா எல்லார் மேலும் இறங்கட்டும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒரு குடும்ப பிள்ளைகளாக, ஒரு இரத்தத்தின் பிள்ளைகளாக, ஒரு வார்த்தையின் பிள்ளைகளாக, ஒரே ஆவியினால் கழுவப்பட்டவர்களாக, நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, இந்த உலகத்திலிருந்து வெற்றி சீரர்களாக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கடந்து வருகிறோம். அப்பா உம்முடைய மாட்சிமையின் சுடரொலியாக, உம்முடைய அச்சு பதிவாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு என்று இந்த உலகத்திலே எங்களை நீர் பிரித்து எடுத்திருக்கின்றீர் தகப்பனே. இந்த செய்தியை கேட்ட, இந்த வார்த்தைகளை கேட்ட
எல்லார் மேலும் உம்முடைய அபிஷேகம் கடந்து போவதாக, கடந்து போவதாக. இயேசுவின் நாமத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தின் வல்லமை. ஓ ரீபாலா ரீகாலா மர சகல மந்திர தேகோர மனதியப்பா. எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கடந்து செல்லும்படியாக, ஆண்டவரே கடந்து செல்லும்படியாக பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கொடுங்கப்பா. எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே கலங்காத படிக்கு, திகையாத படிக்கு உம்மில் உள்ள விசுவாசத்தினால் இந்த உலகத்தை ஜெயிக்கட்டும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.